தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் மாநில தலைவர் திரு ஆ. துரைப்பாண்டி, மாநில பொதுச் செயலாளர் திரு கே. சிவகுமார், மாநில பொருளாளர் திரு தா. சங்கர் அவர்கள். செய்தியாளர் சந்திப்பு, பத்திரிகையாளர் மன்றம். தமிழ்நாடு அரசு ஒன்றிய அலுவலர் கோரிக்கைகள். அதாவது 101 ஆண்டுகள் கடந்த வீடுகளை போக்குவரும் பொது சங்கங்களின் முதன்மையான ஒரு சங்கம் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம். இது ஆங்கிலேயர் ஆட்சி அடக்குமுறைகளை எதிர்த்து இந்தியா அளவில் துவங்கப்பட்ட முதல் அரசு பொது சேவை சங்கமாகும். தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் வட்ட, மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கான தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. இச்சங்கத்தின் 2021-24 ஆண்டுகளுக்கான வட்ட, மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கான பதவி கடந்த டிசம்பர் 2024 நிறைவடைந்துவிட்டது. நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதி பேராணை WP நம்பர் 27/150/2024 மீதான தீர்ப்பு நாள் 23/9/2024 படி தேர்தல் நடத்துவதென முடிவு செய்து அனைத்து மாவட்டங்களையும் ஒருங்கிணைந்த தேர்தலாக 2025 முதல் 2027 வரைக்கான தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய நிர்வாகிகள் தேர்தல் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய சட்ட திட்ட விதி 2018 உள்ள தேர்தல் துணை விதிகள் கண்ட வழிகாட்டுதல்களின்படி 2025 பிப்ரவரி மாதம் முற்பகுதியில் அனைத்து தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட வட்டக்கிளைகளின் தேர்தல் முடிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட தேர்தல் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்ட தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில நிர்வாகிகள் 2025 மார்ச் மாதம் முதல் வாரத்திற்குள் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட தேர்தல்களை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 2025-27 தேர்தல் வாக்காளர் பட்டியல் ஒன்று அனைத்து தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்டங்களையும் ஒருங்கிணைத்து ஒருமித்த தேர்தலாக மாநில அளவில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில நிர்வாக குழு தேர்தல் 2025 மார்ச் மாத இறுதிக்குள் நடத்தி முடிக்கப்படும். தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய தேர்தலை நடத்தி கொடுக்க தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய தேர்தல் அலுவலர்களாக 16/6/2024 சென்னை மத்திய செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் ஒன்றியத்துடைய மாவட்ட தலைவர் திரு ரா. பாபு அவர்கள் மாநில தேர்தல் அலுவலராகவும், மாநில மகளிர் அணி செயலாளராக திருமதி இ. பத்மினி துணை தேர்தல் அலுவலராகவும், செங்கல்பட்டு மாவட்ட ஒன்றியத்துடைய தலைவர் திரு பா. வெங்கடேசன் துணை தேர்தல் அலுவலர் 2ஆகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் அலுவலர்கள் மாநிலம் முழுவதில் இருந்து வாக்காளர் பட்டியலை சேகரித்து மாநில தேர்தலை நடத்தி ஒட்டுமொத்த லட்ச அரசு அலுவலரின் பாதுகாப்புடன் விலகக்கூடிய தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில நிர்வாகிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு 2025 மார்ச்சுக்குள் பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள் என தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் எவ்வளோ பேர் ஓட்டு போடுவாங்க? மாநில தலைவர் அவன் துரைப்பாண்டி. இதில் எவ்வளோ பேர் ஓட்டு போடுவாங்க சார்? ஓட்டு போடுறோம் 3000 மேற்பட்டோர் ஓட்டளிப்பார்கள். 3000க்கு மேற்பட்டோர்னா மாவட்ட ஒன்றியத்துடைய வட்டக்கிளை நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் ஓட்டளிப்பார்கள். தமிழகத்தில் உள்ள அத்தனை வட்டக்கிளைகளில் இருந்தும் தேர்வு செய்யப்பட்டு, மாவட்டங்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு மாநில நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தேர்தலில் வாக்களிப்பார்கள். நம்பர்ஸில் சொல்கிறதா நம்பர்ஸில் சொல்கிறதா அது ஒவ்வொருடைய உறுப்பினர் எண்ணிக்கையை பொறுத்து சார். அந்த டயத்தில் வந்து எக்ஸ்ட்ரா போனோம் டிஸ்ட்ரிக்டில் ஒன்று மாறும். இல்லை, உறுப்பினருடைய எண்ணிக்கையை பொறுத்து மாறுது.
ஒரு சின்ன மாவட்டங்கள் குறைந்த எண்ணிக்கையாகும். 3000க்கு மேற்பட்டோர் சொன்னீங்க இல்லையா? அதுலேருந்து எவ்வளோ அப் டு 3500 வரை 3500 வரும். குறைஞ்சபட்சம் 3000, கூடுதலாக 3500 உறுப்பினர்கள் ஓட்டளிப்பார். எந்தெந்த பதவிகளுக்கெல்லாம் இப்போ தேர்வு நடைபெறும்? எந்தெந்த பதவிகளுக்கு தேர்வு நடைபெறும்? மாநில தலைவர், மாநில துணைத் தலைவர்கள், மாநில பொருளாளர், மாநில தலைமை நிலைய செயலாளர், மொத்தம் 12 பதவிகளுக்கு மாநில அளவில் தேர்தல் நடைபெறும். இதேபோன்று மாவட்ட அளவில் அந்த உறுப்பினர் எண்ணிக்கைக்கு அடிப்படையில் கூடுதல் உறுப்பினர், ஒரு உதாரணத்துக்கு சென்னை மாவட்டத்தில் அதிகமான உறுப்பினர்கள் இருப்பாங்க, அதன் அடிப்படையில் கூடுதலாக தேர்வு செய்வார்கள். உங்கள் பேர் அவனா துரைப்பாண்டி, மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம். கோரிக்கைகள் 2025 பிப்ரவரி இந்த மந்த் எண்டுக்குள்ள வட்டக்கலை நிர்வாகிகள் தேர்தல் நடைபெறும். வட்டக்கலை மாவட்டம் மார்ச்சில் மாநில தேர்தல், மார்ச் 31 மாநில தேர்தல் நடைபெறும். என்னுடைய பிரதான கோரிக்கையாக தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் 2 முறை தமிழக முதல்வரை சந்தித்து இந்த சிபிஎஸ் ரத்து செய்யப்பட வேண்டும், முறையான பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். இரண்டாவதாக 18 மாத நிலுவைத் தொகை வழங்கப்பட வேண்டும். மூன்றாவதாக சரண் விடுப்பு ஒப்படைப்பு, ஏற்கனவே கொரோனா தொற்று காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு சலுகைகளை வழங்க வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளோம். அவரும் கனிவுடன் பரிசீலித்து நிதி நிலைமைக்கு ஏற்ப பரிசீலித்து வழங்குவதாக தெரிவித்துள்ளார்கள். அதே மாதிரி 6 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் காலியாகவே உள்ளது. அந்த பணியிடங்களை அவுட் சோர்சிங் முறையை தவிர்த்து முறையாக ஊதிய விகிதத்தில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளோம். வந்திருக்கிற நிர்வாகிகளோட பேர் மாநில இங்கு வருகிற மாநில துணைத் தலைவர், மாநில பொதுச் செயலாளர் டி.கே. சிவகுமார் செயலாளர், மாநில துணைத் தலைவர் மாரிமுத்து, மாநில தேர்தல் அலுவலர் பாபு, துணை தேர்தல் அலுவலர் பத்மினி. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் அப்படியே இருங்க. இங்கே